ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச பூரி குருமா தாங்க. இந்த குருமா டேஸ்டானது மட்டும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இதற்கு தேவையான பொருட்களாக பார்த்துடலாம் வாங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம அடுப்பில் கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும், ரொம்ப பொன்னிறமாக ஆகணும்லாம் அவசியம் இல்லை. இப்போ சைடில் நம்ம அந்த ஜீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு நம்ம அதை ரெண்டையும் ஒன்றா கலக்கி விட்டுருவோம். அந்த ஜீரகம் வந்து பொரிஞ்சிடும். முதல்லே போட்டோம்னா ரொம்ப கருகிரும், அது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்துடும் உங்களுக்கு, ரசவாடை வந்துடும் உங்களுக்கு. அதனால தான் நம்ம வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் போடுறோம். கொஞ்சம் பச்சையாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம தக்காளி, உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நல்லா வதக்குவோம். இந்த உப்பும் மஞ்சள் பொடியும் போடும்போது உங்களுக்கு தக்காளிலேருந்து நல்லா ஜூஸ் வெளியே வரும், சீக்கிரமாகவும் தக்காளி வதங்கிடும். தக்காளியை அரைச்சி ஊற்றக்கூடாதுங்க, அது நல்லா இருக்காது. இப்படி நம்ம நீளமாக நறுக்கி நம்ம போட்டு வதக்கினோம்னா ஒரு 3 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும். இந்த பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பச்சை பட்டாணியை அதோட கூட சேர்த்துக்குவோம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடணும். அதுக்கப்புறமா நம்ம கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்துக்குவோம். 2 கேரட்டு 2 பீன்ஸு சின்னதாக தாங்க நான் எடுத்து நறுக்கிக்கிட்டேன். போதும், ரொம்ப காய் போடக்கூடாது, போட்டால் டேஸ்ட் இருக்காது. ஹெல்த்திக்காக தான் நம்ம அந்த காய் சேர்த்துக்கிறோம். இப்போ பாருங்கள், நம்ம சும்மா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும், நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு அதோட போட்டுக்கலாம். ஒரு 5 உருளைக்கிழங்கை வேக போட்டு எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது தாங்க இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ பாருங்கள், நல்லா எல்லா காயோடையும் தக்காளியோடையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதோட நம்ம அரைச்ச கலவையை நம்ம ஊற்றிடலாம். தேங்காய், சோம்பு, வெள்ளைப்பூடு 3ஐயும் அரைச்சி வச்சுருக்கேன். ரொம்ப வலுவலுன்னு அரைக்கலை, கொஞ்சம் கொத்த கொத்தையாக அரைச்சிருக்கேன். இப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த தேங்காய் கலவையை நம்ம எல்லாத்தோடையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாத்தோடையும் சேர்த்து உங்களுக்கு அது மிங்கிள் ஆகும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்போ அந்த மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றுறதோடு அந்த தண்ணி போதும், நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்க வேண்டாம். ஏன்னா கட்டியாக இருந்தால் தான் இந்த குருமா நல்லாயிருக்கும், தண்ணியாக இருந்தால் டேஸ்ட் இருக்காது. இப்போ நம்ம மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கோம். ஏன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் இது உரப்புக்கு நம்ம இப்போ போட்டிருக்கோம், வேறு எந்த மசால் பொடி நம்ம சேர்க்கலை. அதனால தான் மிளகு பொடி சேர்க்குறோம். இந்த மிளகு பொடி குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, சளி தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்குறோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி எடுத்து நல்லா வதக்கி விட்டாச்சு. பாருங்கள், பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இந்த நேரத்தில் நம்ம கலக்கி வச்சுருக்கிற அந்த கடலை மாவு கலவையை நம்ம அதோட சேர்த்துக்குவோம். அப்போ தான் நம்ம குருமா நல்லா கட்டியாக வரும் நமக்கு. இப்போ கொஞ்சம் போல் அந்த தட்டை கழுவி நம்ம அதில் ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி மட்டும் போதும், நம்ம வேறு தண்ணியெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண வேண்டியதில்லை. இப்போ பாருங்கள், குருமா நல்லா கட்டியாக தான் இருக்குது. இது இந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். அந்த கடலை மாவோட பச்சை வாடை போகலை அப்படின்னா ஏதாவது வகுத்த வலி மாதிரி வந்துடும் உங்களுக்கு. அதனால் நல்லா அது கொதிக்கட்டும். கடலை மாவு கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம மல்லி சேர்த்துக்கலாம். நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம மல்லித்தலையை தூவி நம்ம இப்போ இறக்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியானது மட்டும் இல்லைங்க, நல்ல கலர்ஃபுல்லானதும் கூட. சுட சுட பூரி கூட இந்த குருமாவை வச்சு சாப்பிடும்போது எத்தனை சாப்பிட்றோம்னு கணக்கே தெரியாது. வித்தியாசமான சுவையில் சும்மா அசத்தலாம் இருக்கும். பார்த்திங்களா, நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது, நல்ல ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா நல்ல மதியம் சாப்பிட்ற வரைக்கும் நல்ல கம்முன்னு இருக்கும். இப்போ நம்ம பூரி சுட்டுக்கலாம். இந்த பூரி சுடும்போது நம்ம எண்ணெயை அளவான சூடில் வச்சுருக்கணும். ரொம்ப அதிகமான எண்ணெயை சூடு பண்ணிடவும் கூடாது, சூடே இல்லாமல் நம்ம அதை சப்பாத்தி மாவை இது பண்ணிடவும் கூடாது. பாருங்கள், கரெக்டான சூடில் நம்ம போட்டு எடுக்கும்போது தான் பூரி நல்லா புசு புசுன்னு வரும். பாருங்கள், லைட்டாக மேலே மட்டும் தேய்ச்சி விட்டால் போதும். அப்படி திருப்பி போடும்போது நமக்கு நல்லா புஸ்ஸுன்னு வந்துடும். இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி விட்டு எண்ணெயை நல்லா வடிய விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பூரிகளாக சுட்டு வைக்கணும். நான் முதல்லையே மாவை பிணைஞ்சு உருண்டைகளாக உருட்டி ஒரு 5 பூரிக்கு மட்டும் நான் தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா பெரட்டி விட்டு பூரி சுட்டு எடுத்தாச்சு. இந்த பூரியோடு சேர்த்து இந்த குருமா வச்சு சாப்பிடும்போது சுவை மிகவும் அதிகமாக இருக்கும். பாருங்கள், நல்ல கம கமன்னு மணம் வருது.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறக்காதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.